ஏ எம்பரான் படத்தோட அஃபீஷியல் டீசரை லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம மோகன்லால் சார் இருக்கல, அவர் நடிச்சு வெளியில வர போற அடுத்த படத்தோட டீசருங்க இது. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நம்ம சுகுமார், அதாவது பிருத்திவிராஜ் சுகுமார் படத்தோட டிரெக்டர். கதை வந்து திரைக்கதை அவர்தான் வேற, இப்போ டைரக்டர் மட்டும் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. முரளி கோபி தான் வந்து படத்தோட ரைட்டர், அவர் தான் கதை திரைக்கதை வந்து முரளி கோபி. தீபக் தேவ் அப்படி தான் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர். மோகன்லால் சார் மட்டும் இல்லை, தாவண தாமஸ் இருக்காங்க, மஞ்சு வாரியர் இருக்காங்க, இப்படி பல நட்சத்திர பட்டாளத்தோடு அந்த படம் எடுத்துக்கப்பட்டிருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து முடிச்சாச்சு, அந்த டீசர் வெளில வருது. ஆனால் L2 எம்புரான் அப்படிங்கும்போது இந்த லூசிஃபர் இருக்குல்ல, அதோட அடுத்த பாகமா இல்லை அதோட கன்வினிட்டியா அதோட தொடர்ச்சியா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இதான ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நம்ம ஒவ்வொரு சினிமா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், பார்த்து ஃப்ரீயாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த டீசர் பார்த்து வந்துருமா, எப்படி இருக்க போகுது தெரியலங்க, எவ்வளோ ஆசையாக இருக்கு. பிருத்திவிராஜ் வந்து நடிப்பு பயங்கரமாக இருக்கும், பட் ஆனால் டைரக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணுறான்னு தெரியல. வேறு ஏதாவது படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது சத்தியமாக. நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது. சரி, நம்ம அந்த டீசரை ஃபஸ்ட்டு பசங்க L2 எம்பரான் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அவங்கவுங்க லாங்குவேஜில் பிடிச்ச லாங்குவேஜ் பார்த்துங்க. எனக்கு மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறனால நம்ம அதில் விட்ட லாங்குவேஜில் பார்த்துட்டு போகிறோம். ஓகே, லைக்கா ப்ரொடக்ஷன், அது சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்கா தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, ஆசீர்வாத் சினிமாவும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சொல்ல வச்சுருக்காங்க. பாலிவுட் படம் தான், ஃபுல்லாக முழுக்க ஹிந்தி சாங் தான் வருது. யுத்தம் நன்மையும் தின்மையும் தமிழ் வாய்ஸ் வந்து நம்ம நாசர். சினிமாட்டோகிராஃபி வேற லெவலில் இருக்கு. ആരാണ് ഈ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി? ഹിന്ദുക്കൾക്ക് ഇവൻ ഇസ്ലാമിൽ അവൻ ഇബ്ലീസ്, ക്രിസ്ത്യാനികൾക്കിടയിൽ അവൻ ഒരു പേര് லூசிஃபரோட செகண்ட் படம் அல்டிமேட்டுங்க. லுக்கா போடுங்க. ஐயோ வாவ், ஆண்டனி ஆர்மி ஏதோ பெரிய ஒரு இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்குப்பா. சுகுமார் வராருங்க. கதை சுகுமாரன் டிரெக்டர். எல்லா லாங்குவேஜும் வருது. ஓகே, மார்ச் 27 தான் வருது. நான் ஒரிஜினல் லாங்குவேஜை தான் பார்த்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கா? செம்ம மாதம் கிளாஸஸ் அம்மையாக எடுத்து வச்சுருக்காரு. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மி, அதாவது இந்த சோல்ஜர்ஸ் கதையெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது, அவங்க போய் அட்டாக் பண்ணுறது தான். இப்போ ரீசெண்டாக கூட தமிழில் வந்து அமரன் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. அது மாதிரி சோல்ஜர் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆர்மி அப்படிங்கும்போது நம்ம கண்ணாலையும் காதாலையும் கேட்டுட்டு தான் இருக்கும். அந்த ரியல் லைஃப்பில் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அடுத்தவங்களை உள்ளே வராமல் தடுக்கிறாங்க, அங்கே இருக்கிற பிரச்சனையில் நம்ம சோல்ஜர்ஸ் எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி அதை கையாளுறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அதை யாராவது கேட்டு அந்த கதையை வந்து திரைக்கதையை எழுதி அதை நம்ம ஒரு நல்ல ஃபேமஸ் ஒரு ஃபெமிலியர் ஒரு ஆக்டரை போட்டு அதை நடிக்க வச்சு அதை பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அங்கே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. பட் இருந்தாலும் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கு இல்லையா? அப்போது ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம அதை பற்றி நினச்சி பயங்கர பிரமிப்பாக இருக்கும். எப்படி கஷ்டப்பட்டு அங்கே அவங்க நம்ம போராடுறாங்க, இங்கே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறப்பெல்லாம் நினச்சி அப்போ பேசிகிட்டே இருக்கும். ஓகே காஸ், எனக்கு இந்த டீசர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லூசிஃபர் அதை நான் பார்க்காம விட்டுட்டேங்க, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஓரளவு கனெக்டிவிட்டி வந்து ஒரு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கிட்ட அந்த படத்தை பார்த்து வந்துடுவோம். ஓகே, அப்போ தான் இந்த படம் வெளியில் வரும்போது பார்க்கறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே அந்த படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா இதே பார்க்கும்போது கண்டினியூட்டி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம மாதம் செம்ம கிளாஸை நம்ம சுகுமார் அவர்கள் பயங்கரமாக வந்து கேமரா அங்கே வச்சு எடுத்துருக்கிறாரு, செதுக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகே, டீசரை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறடா அப்படின்னு கேட்காதீங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசுவேன், அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு நீங்களே பேசுவீங்க. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து பேசிகிட்டே இருக்கும். ஓகே காஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலை திருப்பி சந்திச்சுட்டு இருக்கும். என்னோட இந்த ரியாக்ஷன் ஒப்பீனியன் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுவீங்க.
அடுத்த ஒரு வீடியோ திரும்ப சந்திக்கிறேன். பாய்.